3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். 300 to 350 கிராம் இருக்கும். கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 4யுமே நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்து சேர்க்கணும். 6 பச்சை மிளகாவை 2 கீரி சேர்த்துருக்கேன். பூரியோட வச்சு சாப்பிடும்போது இந்த அளவுக்கு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக 2 எடுத்து நீலவாக்கில் கட் பண்ணி சேர்க்குறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். 5 மீடியம் சைஸுக்கு பூண்டு, 1/4 இன்ச்சுக்கு இஞ்சி 2யுமே ஒன்றா தட்டி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு மசாலுக்கு வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் உருளைக்கிழங்கு சேர்க்கணும். உருளைக்கிழங்கு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். கடைசியாக தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு, காரம் நல்லா உருளைக்கிழங்கோட மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு சேர்த்து பூரி மசால் செய்கிறப்ப ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பூரி மசாலுக்கு கொஞ்சம் மல்லி ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு, கடலை மாவு சேர்த்து செய்கிறவங்க கூட ஒரு தடவை சேர்க்காம செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் செய்கிறது உங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி நான் எடுத்த அளவுகளில் பெரியவங்களாக இருந்தால் 4 பேர் சாப்பிட்லாம். இந்த உருளைக்கிழங்கு மசால் தோசையோடுமே வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.